வணக்கம். மார்க்கெட் 2வது நாளா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல்ல டே சார்ட் கேண்டல்ல அப்பர் வீக், லோயர் வீக் வந்து நேத்தியோட இன்னைக்கு குறைவு. அதாவது வாலட்டிலிட்டியும் நேத்தியோட இன்னைக்கு கொஞ்சம் குறைவு. பட் ஆனா நார்மல் டேஸ்ல இருக்கிற வாலட்டிலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாலட்டிலிட்டி, ஸ்ட்ராங் குளோபல் கியூஸ் இது 2ம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருந்ததா? யூரோப் யூனியனோட டீல் ஒரு மதர் ஆஃப் பிக் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டீல்ஸோட இம்பேக்டும் இன்னையோட மார்க்கெட்டில் இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பேக்ட் இன்னைக்கு இருந்தது. மெட்டல் ப்ரைஸஸோட இம்பேக்ட் இருந்தது. சில்வர் கோல்டு ரேலி, ஸோ அதோட பாதிப்பும் இருந்தது. சிபி எல்லாம் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் தான் இன்னையோட மார்க்கெட். பட் இருந்தும் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவாகவும் டேர்ன் ஆச்சு. பட் நேத்தி போலவே மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமான வால்யூமோட பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் நேற்று. 2வது க்ரூட் ஆயில் வந்து 3% மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டாலர் இண்டெக்ஸு கிட்டத்தட்ட 3 வருஷத்தோட லோ. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு இப்போ டேர்ன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருந்தது. டாலர் வீக் ஆனது. இன்னொரு பக்கம் மெட்டல்ஸ் வந்து ஒரு அகைன் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்லாம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, கோல்டு 3% நேற்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூடு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நைட்டு எஃப்எம்சியோட மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், ஏன்னா அமெரிக்காவுக்கு இது ரொம்ப ஒரு குரூஷியலான டே. நேத்தியோட டேட்டா டாலர் வீக் ஆனது, க்ரூடு ரேலி, இது கோல்டு சில்வர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு அப்நார்மல் வாலடைல் இருந்தாலும் இன்னியோட எஃப்எம்சி மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல அப்படின்னா என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு டர்ன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. 167 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. 2வது நாளா ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு வந்து நெகட்டிவ் சைடு இறங்கினாலும் ஒரு சில ஸ்டாக் செலக்டிவா, செக்டார் செலக்டிவா இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பையிங் சைடு இருந்தது. ஸோ இது எல்லாமே இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் இருந்ததாக பார்க்கலாம். இப்போ நேற்று மார்க்கெட் ஹவர்ஸ்லையும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட், முக்கியமாக ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் இன்னைக்கு 4% கிட்ட இறங்கியிருக்கு. நேற்றும் இந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சு. மேரிக்கோட ரிசல்ட் 1.5% கிட்ட இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, நியூ பிராண்டோட அக்விசிஷன் நியூஸும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. எல்ஐசியோட பஜாஜ் ஃபினான்ஸோட டிபெஞ்சர்ஸை வந்து எல்ஐசி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். எல்ஐசி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் நேற்று 8% மார்க்கெட்டில், குளோபல் மார்க்கெட்டில் முக்கியமாக அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆனது. இந்துஸ்தான் ஜிங்க் வந்து இன்னைக்கு ஒரு 2-3% ப்ளஸில் வந்தாலும் வேதாந்தாவோட ஓஎஃப்எஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பாக்ட் க்ளோசிங்கில் 3% கிட்ட இறங்கிருக்கு. அதாவது 730 ரூபாய்க்கு மேலே போன இந்துஸ்தான் ஜிங்க் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் 700 கீழேயும் உடைஞ்சது. ஸோ இது ஒரு பெரிய வாலடைல் அப்படின்னு சொல்லலாம். மோதிலால் ஆஸ்வால் ஆக்சுவலாக இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அப் டு 10% வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சு. க்ளோசிங்கில் 7% கிட்ட முடிஞ்சிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஎம்சி பிஸ்னஸ் எதிர்பார்த்ததை விட இவங்களுக்கு பெட்டராக இருந்தது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு காரணம். க்ரூட் ஆயில் அகைன் ஒரு ஸ்ட்ராங் ரேலி, கிட்டத்தட்ட 4 மாதத்தோட ஹையை டேர்ன் பண்ணியிருந்தது. இன்னைக்கு ஓஎன்ஜிசி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறது, பார்ட்னர்ஷிப் டீல், இது எல்லாமே ஒரு காரணமாக பார்க்கலாம். 10%, அதாவது இது வந்து க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ஒரு ரேர் ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா க்ரூட் ஆயிலோட இந்த ஓஎன்ஜிசியோட ரேலி வந்து இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலாக ஒரு 1 to 2% தான் ஆவரேஜ் மூவ்மெண்ட் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு பெரிய ரேலி. இதில் ரிலையன்ஸ் வந்து ஆனால் 1% ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து செக்டார். இந்த இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்குமான இந்த டீல் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டார், லேண்ட்மார்க் கார்ஸ், கேபிஆர் மில், ஸ்ட்ரிம்ஸ் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது இன்னைக்கு. நேற்று மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் இருந்தது, மோர் தென் 3 to 4% கிட்ட. பட் இன்னைக்கு அது ஒரு 1% மேலே ஒரு பாசிட்டிவாக டேர்ன் ஆயிருக்கு. டாடா மோட்டார் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டாருக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. மாருதி சுசுகி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4% இறங்கி இந்த ஸ்டாக் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கில் 2% கிட்ட டவுனில் தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு.
ஆர்டர் வின் பண்ண ஏபிபி கேபிட்டல் குட் ஸ்டாக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டாக் ஆர்டர் வின் பண்ணியிருந்தது 6% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பாக்ட் 14% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டிஃபென்ஸ், பிஎஸ்யூ, ரயில்வே, ஏன்னா அடுத்து பட்ஜெட் வரப்போகுது இன்னொரு 1 or 2 டேஸில். ஸோ பட்ஜெட்டுக்கான ஃபோக்கஸாக மார்க்கெட் இன்னைக்கு டர்ன் ஆனதை பார்க்க முடியுது. ஆனால் பட்ஜெட் மட்டும் இல்லை, குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 21% கிட்ட ரைஸ் ஆனது. ரெவன்யூ 23.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷன் பிஎல் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆட்டோ செக்டாரில் மாருதியோட ரிசல்ட் மட்டும் இல்லை, டிவிஎஸ் மோட்டார் 2 வீலர் செக்மெண்ட்டில் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ப்ராஃபிட் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டராக டர்ன் ஆயிருக்கு. எல்என்டி வந்து 5,000 கோடியிலிருந்து 10,000 கோடி ரூபா அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது பாசிட்டிவாக இருந்தாலும், இந்த யூரோப் யூனியன் டீல் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் எல்என்டியில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஜேபி மார்கன் ஆக்சிஸ் பேங்க் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஸ்ட்ராங் ராலி குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருந்ததுனால இன்னைக்கு பெரிய அளவுக்கு மூவ் ஆகல. அதே போல் பயோகான் வந்து கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருந்தது, ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தது. சிஎஸ்பி பேங்க் இன்னைக்கு 14% கிட்ட இறங்கி இருக்கு. முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணமாக பார்க்கலாம். இப்போ நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும், இதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வி. எஃப்ஓஎம்சி, அதாவது அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்னுடைய மீட்டிங் அவுட்கம் இன்னைக்கு வருது. அதாவது நம்ம ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் போல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணுன்றது ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பு. ஸோ கடந்த எஃப்ஓஎம்சி சேர்மேன் பவலுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் இது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரூஷியலான ஒரு எதிர்பார்ப்பு. குளோபலாகவே இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக ஸ்டாக் மார்க்கெட்டில் நாளைக்கு எதிர்பார்க்கப்படுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல, இல்லை அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீட்டைன் ஆகுது அப்படின்னா அது ஒரு நியூட்ரலாவோ இல்லை நெகட்டிவாவோ டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி டாலர் ஃபால் ஆயிருக்கு, க்ரூடு ரைஸ் ஆயிருக்கு, கோல்டு சில்வர் ரைஸ் ஆயிருக்கு, ஈக்விட்டி மார்க்கெட் பாசிட்டிவாக நேற்று முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹெச்ஏஎல்லோட மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பிஎல், பிஎம்எல், ஷிப்பிங் கம்பெனி கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஇ ஷிப்பிங், மசகான் டாக், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜிஆர்எஸ்சி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 3 to 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதை தாண்டி கெயில் அண்ட் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருந்தது இன்னைக்கு 5% இன்னைக்கு ரைஸ் ஆயிருந்தது. ஏசிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். டிவிஎஸ் ஹோல்டிங்ன்ற கம்பெனியோட ரிசல்ட் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அரவிந்த் ஃபேஷனோட ரிசல்ட் 5% ரைஸ் ஆயிருந்தது. இதை தாண்டி விகார்ட் ரிசல்ட்னால பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் 3% ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை தவிர்த்து இன்னைக்கு நிஃப்டி 50 அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 இண்டெக்ஸ் பிராட் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, மோர் தென் 2%. ஒன்று வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இன்னொன்று ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். 3வது இடத்துல தான் மிட் கேப்பு 1.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி 15 வரும்போது 32 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 17 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். இல்லை பிஇஎல் தான் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே நிஃப்டியில், ஏன்னா 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த இடத்துலையும் கவர்மெண்ட் ஸ்டாக் டிஎஸ்யூ கம்பெனி, ஓஎன்ஜிசி. 3வது இடத்துல கெயில். இதுக்கு அடுத்த இடத்துல தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருந்த குயிக் காமர்ஸ் கம்பெனியான எட்டர்னல் ஜொமேட்டோட பேரண்ட் கம்பெனி இன்னைக்கு நியர்லி ஒரு 5% ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக் இருக்கும் அப்படின்றது உங்களாலேயே ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். மெட்டல் கம்பெனிஸ் ஒரு பக்கம் இந்துஸ்தான் ஜிங்க் சில்வர்னால இன்க்ரீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ஓஎஃப்எஸ் லான்ச் பண்ணதுனால இறங்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, மோர் தென் 12 to 13% இன்னைக்கு சிங்கிள் டேல ஒரு ஹியூஜ் வால்யூமோட டர்னாக இருந்தது. அதானி என்டர்பிரைசஸ் லாஸ்ட் வீக் ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி, இன்னைக்கு 2வது நாளாக ஒரு ரெக்கவரி. பஜாஜ் ஃபினான்ஸ் மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 4% ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி மெட்டல் செக்மெண்ட்ல. வேதாந்தா, ஹிண்டால்கோ, ஜிண்டால் ஸ்டீல், டாடா ஸ்டீல், இந்த எல்லா ஸ்டாக்குமே
மேஜர் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருந்தது. இல்லை இன்னொரு பக்கம் நிஃப்டி 50 பக்கம் பார்க்கும்போது டாடா கன்சூமரோட ரிசல்ட்டு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நிஃப்டி 500லையும் சரி நிஃப்டி 50லையும் ஒன் ஆஃப் த டாப் லூசர். 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இதுக்கு அடுத்தபடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஷியன் பெயிண்ட், மாருதி, சன் ஃபார்மா. ஏன்னா இந்த ஃபார்மா ஸ்டாக்கு இந்த யூரோப் டீல்னால அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. சன் ஃபார்மாவும் இன்னைக்கு நியர்லி 2%, டாக்டர் ரெட்டி 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50லையும் சிஜி பவரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் கை கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 9%. இன்னொரு ஸ்டாக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மசகான் டாக், ஏபிபி, ஹெச்ஏஎல். ஸோ அதில் பிஎஸ்யூ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸு, ஆர்இசி, ஐஆர்எஃப்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். ஸ்மால் கேப்பில் வந்து 4 ஸ்டாக்கு 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபால் ஆன இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரே நாளில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேட்டா பேட்டர்ன் டிஃபென்ஸ் செக்டாரில் 13%க்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் காப்பர், ஐஜிஐஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதே மாதிரி பிஇஎம்எல் 10% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்சிஎக்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு ரீசன், வால்யூம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னொரு பக்கம். சில்வர் ப்ரைஸ் வந்து ரெக்கார்ட் ஹையாக பிரேக், சில்வர் அண்ட் கோல்டு வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதும், எம்சிஎக்ஸ் பக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நெகட்டிவ் சைடில் ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு ரேடிக்கோ 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்பில் 5%க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கம்பெனி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் இந்தியா, ஏன்னா ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஆயில் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால. அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் பிடிஎல், கொச்சின் ஷிப்யார்ட், ரயில்வேல ஆர்விஎன்எல் ஆர்டரும் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. மெட்டலில் நால்கோ இதெல்லாமே மிட் கேப்பில் இன்னைக்கு டாப் ஸ்டாக்ஸாக மோர் தென் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரதி எக்ஸா இன்னைக்கு டாப் லூசராக இன்னைக்கு மிட் கேப்பில் டான் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், கெயில் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆனது டாப் செக்டோரல் கெய்னராக முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல மெட்டல் அண்ட் மீடியா. மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் 13%, நால்கோ, வேதாந்தா 4 to 6% இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். மீடியாவில் ஜி என்டர்டைன்மெண்ட் மோர் தென் 5% இன்க்ரீஸ் ஆனது 3வது இடத்துல இன்னைக்கு டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் எஃப்எம்சிஜி 0.7% கிட்ட இறங்கியிருக்கு. ரேடிக்கோ, டாடா கன்சூமர், பிரிட்டானியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக ஃபால் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு, இது போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் மட்டுமல்ல, நாளையோட மார்க்கெட்டுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனாகவும் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப குயிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ட்ரைனிங்கும் நடந்துட்டு இருக்கு. அதே போல் ஆஃப்லைன் டைரக்ட் ட்ரைனிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் கலந்துக்கலாம். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.